அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 22/7/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகநிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதீதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழலும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து செவ்வாய் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாயும் குருவும் இணைந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்டபடி பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதும் சாதகமான மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சாதகமற்ற அமைப்பில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்தாலும் கூட தங்களது சஞ்சார தூரத்தில் முக்கால் வாசி கடந்துவிட்ட இந்த தருணத்தில் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தாக்கமும் குறைய ஆரம்பித்த ஒரு இனிமையான தருணமாக தான் அமைகிறது. எனவே நிழல் கிரகங்களால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. அதிலும் குறிப்பாக மோட்சக்காரகரான கேதுவின் மீது குருவின் சுப பார்வை அபரிவிதமாக பதிவதால் கேதுவால் எதிர்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குடும்ப சூழ்நிலை, ஏற்பட்டு வந்த குழப்பம் போன்ற அனைத்துமே தெளிவு பிறப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான சூரியன், சுக்கிரன் என 3 கிரகநிலைகளும் விரயஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கின்றன. முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் சில விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரய செலவுகளாகவோ அல்லது புனித பயணங்கள் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விரய செலவுகளாகவோ அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த வேளையில் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் வலுவாக கிடைக்கிறது. விரயஸ்தானத்தில் இது போன்ற யோகங்கள் நிறைவாக அமைவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய நிலம் வாங்குதல், புதிதாக வீடு கட்டுதல் என பல பணிகள்ல மிகப்பெரிய அளவுல மலமளவென சுறுசுறுப்புடன் அத்தனை பணிகளையும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது. இதிலும் குறிப்பாக விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. ராசிக்கு அதுநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அவர் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் மிக சிறப்பாக உண்டு. ராசியின் அதிபதி விரயத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட பல விதமான அலைச்சல்களை சிரமங்களை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சுக்கிரனுடன் இணைந்து உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 6, 7, 8 என 3 இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக ராகு மற்றும் சனியுடன் இணைந்து சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்ப ரீதியான பணிகளில் சூரியன், சுக்கிரன், குரு, செவ்வாய் என பெரும்பான்மையான கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்ட குடும்ப ரீதியான பணிகள்ல பொருளாதார ரீதியான சிக்கல்களை, பண பற்றாக்குறைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படாது. மேலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமாக அமைவதற்கான மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம ராகுவால் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் பல்வேறு வகையான தடைகளையோ பின்னடைவையோ தாமதத்தையோ சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக கர்மஸ்தானத்தில் 2 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதன் காரணமாக நிச்சயமாக உண்டு. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக பொறுப்புகள் அதிகரிக்கும். சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலக ரீதியான சூழல்கள் அமைவதற்கான யோகம் உண்டு. சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் சாதகமாக
அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை பெரிய அளவிற்கு சிக்கல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக இதுவரை பல்வேறு வகையான நியாயமற்ற முறையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக அல்லது தொழில் ரீதியான முயற்சிக்காக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றியை உங்களுக்கு தேடி தருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். புதிய முயற்சிகள் முதலீடுகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் அளவாக திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யலாம். அவை அனைத்திலும் வெற்றி கிட்டும். புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் உட்பட பல்வேறு வகையான ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு. வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் சந்தித்து வந்த சங்கடங்கள் வெகுவளவில் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் வியக்கத்தக்க வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்குங்க. மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களுக்கு மிக பெரிய அளவில் ஆதரவு நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயருங்க. மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவது மிக பெரிய அளவிலான திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் எந்தவிதமான தடையும் இல்லை. மாணவர்களுடைய கல்வியில் சிறு முயற்சியிலே வெற்றி கிட்டுவதற்கான யோகம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நல்ல லாபம் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பழைய கடன்களை அடைத்து தற்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவும் வலுவாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. பல தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் குடும்பத்திலும் சரி தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் நிச்சயம் பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகளும் தாமதங்களும் அகன்று புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக நிச்சயமாக அமையும்.